உண்மையில் அந்த நினைவெழுச்சியை அல் ஜசீரா கூட மிகப்பெரிய ஒரு ஆர்டிக்கிளாக கொண்டு வந்திருக்கின்றது புலம்பெயர் தேசத்துல. அதில் இந்த தடவைதான் நான் முதல் பார்க்கிறேன், அல் ஜசீராவில் கூட போடப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களின் கருத்துப்படி 1,70,000 மக்கள் அங்கு கொல்லப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஐக்கிய நாடுகள் சபை 40,000 பேர் கொல்லப்பட்டதை ஏற்றுக்கொண்டிருப்பதாக போட்டிருக்கிறார். இலங்கை அரசை பொறுத்தவரையில் இது ஒரு திகைப்புக்கிடமான நிகழ்வு. என்னென்று சொன்னால், எவ்வாறு ஒருங்கிணைக்கப்பட்டார்கள் இந்த மக்கள்? யாரும் இந்த முன்னிலையில் இல்லை. இருந்த போதும் எவ்வாறு ஒருங்கிணைந்தார்கள் என்ற ஒரு கேள்வி. ஆனால் அதற்கு அப்பால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இலங்கையின் புலனாய்வுத்துறை மிக கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கும். கடந்த வருடம் கூட உங்களுக்கு தெரியும், அதாவது நினைவு கல்லுகளை இவர்கள் செய்து கொண்டு இரவோடு இரவாக இறக்கியிருந்தார்கள், அதாவது அடுத்த நாள் காலை நிகழ்வுக்காக. ஆனால் அவர்கள் இறக்கி போட்டு போகும் முதலே இலங்கையின் புலனாய்வுத்துறை அதை கையகப்படுத்தி கொண்டு சென்று அதன் பிறகுதான் யோசித்தார்கள் அது காலமே கொண்டு வந்திருக்கிறார். மக்கள் ஊடகம் எல்லாம் வந்தால் அவர்களால் கொண்டு சென்றிருக்க முடியாது. அதே போலதான் அந்த நினைவு எழுச்சி அந்த தீபமேத்திர மேடை ஒன்று கட்டுவதற்காக முயற்சி செய்யப்பட்ட அந்த 2 கல்லு வைத்த உடனேயே புலனாய்வுத்துறையினர் அதனை கையகப்படுத்தி அதை இடித்து அதில் சம்பந்தப்பட்டவர்களையும் கைது செய்து கொண்டு போய் வைத்துக் கொண்டு வவுனியாவில். அதற்கு பிறகுதான் கொழும்புக்கு போன் அடிக்கிறாங்களாம், இவைக்கு மேலே என்ன கேஸ் போடுவது என்று சொல்லுங்க. அப்படி என்று சொன்னால் எப்பவும் இலங்கை புலனாய்வுத்துறை தொடர்ச்சியாக கண்காணித்தபடிதான் இருக்கின்றது தமிழர் பிரதேசத்தை. இந்த விதத்திலும் தமிழர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் எழுச்சி கொள்ளக்கூடாது என்பது.